இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சுருவோம். சிம்பிளான குழம்பு, சூப்பரான குழம்பு. இன்றைக்கி இதுக்கு வந்து கருவேப்பில்லை, இப்போ நெத்திலி கருவாடை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். இது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இருக்குது, முருங்கைக்காய் கூட போடலாம், என்கிட்ட இல்லை. அதனால் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் அரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் தண்ணியில். இது பூண்டு, கருவேப்பில்லை, வெங்காயம், தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கணும் கொஞ்சம் நேரம். இதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு முட்டை, 4 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ வெளியில் போகணும் அர்ஜென்ட்டுக்கு இந்த குழம்ப வச்சுட்டு சாதம் அடித்து வச்சுட்டு போயிட்டோம்னா மதியம் லஞ்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. இப்போ இந்த புளியை கரைச்சி வச்சுக்கணும். இதை நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 அலசணும். ஏன்னா இது வந்து இங்கே உள்ள கருவாடு ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து இப்போ தலையை கிள்ளிடணும். நல்லா அலசிட்டு கிள்ளணும். ஏன்னா ஒரே இதாக அதில் அப்படியே நம்ம ஊர் கருவாடெல்லாம் அலசினோன்னா அந்த இதெல்லாம் வராது, இங்கே வரும். இந்த கருவாடு நல்லாயிருக்கும் குழம்பு வச்சோம்னா. நெத்திலி கருவாடு சூப்பராக இருக்கும். வறுக்கிறனாலும் வறுக்கலாம், நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ இதில் உப்பு போட்டு கொஞ்சம் உரசி அலசிக்கணும். நம்ம ஊர் கருவாடு அப்படி அலச வேண்டியதில்லை, இங்கே உள்ளது அப்படி தான் இருக்கும். நல்லா உப்பு போட்டு உரசினோம்னா எல்லா ஆளுக்கும் சுத்தமாக போயிடும். கல் உப்பு போட்டு உரசிக்கணும். இப்போ நல்லா அலசிங்க, க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுங்க. வெந்தயம் தான் போடணும் கருவாட்டு குழம்புக்கு. பூண்டு போடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் பூண்டு அந்த எண்ணெயிலே வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன், எந்த வெங்காயம்னாலும் போட்டுக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம வெளியில் போனோன்னா காலையில் டிஃபனை முடிச்சுட்டு இந்த குழம்ப பண்ணி வச்சுட்டு ஒரு 4 முட்டையை அவிச்சு வச்சுட்டு போயிட்டோன்னா அவங்க சாப்பிட்டுக்கா. தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த காயையும் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். இங்கே தான் இது எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கணும். இங்கே தான் கருவாடு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. நம்ம ஊர்லெல்லாம் எங்கள் ஊர்லெல்லாம் ஒரு பாட்டி காலையில் என்ன குழம்பு வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கையிலே இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க மிளகாத்தூள், இது குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. காலையிலே இந்த பாட்டி கொண்டு வந்துடுவாங்க. கருவாடுன்னு கத்திக்கிட்டு வருவாங்க. அப்போ ஐடியா வந்துடும், அன்னைக்கு வந்து கருவாடு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னுட்டு ஐடியா வந்துடும். அது மாதிரி அங்கெல்லாம் வந்துடும். காலையில் பாட்டி வந்து ஒரு பாட்டி தோட்டத்துக்கு காய் கொண்டு வந்துடுவாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் கீரை, முளைக்கீரை இதெல்லாம் அங்கேயே வாங்கிடுவோம். அதே வாங்கிட்டு அது எப்படியும் போயிட்டு எல்லாம் வெளியில் போய் சாமான் வாங்கிட்டு காய் வாங்க போகணும், அப்போ தான் சமைக்கலாம் அப்படின்லாம் இல்லை. நம்ம வீட்டிலே முருங்கை மரம் இருக்குமா, முருங்கைக்காய் 2 பறிச்சுக்கிறது, அந்த கத்திரிக்காயில் 2 போட்டு குழம்பு முடிஞ்சிச்சு. ஒரு கோழி முட்டை ஏதோ இருந்துச்சுன்னா அதை போட்டு பொரிச்சிடுவோம், இல்லைன்னா வச்சுருவோம், வேலை முடிஞ்சிடும். இங்கெல்லாம் நம்ம கடைக்கு போனால் தான் சமைக்கலாம். இப்போ அது நல்லா குழம்பு கொதிச்சோடனையும் அப்புறம் தான் கருவாடு போடணும், இப்போ போடக்கூடாது. நல்லா உப்பெல்லாம் கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதித்த பிறகு இறக்க போயில தான் அந்த கருவாடு போடணும். இது மண்டையை மட்டும் கிள்ளி வச்சுட்டேன் பாருங்கள். இதை ஒரு கவரில் போட்டு வீசிடணும். இப்போ நல்லா கொதித்து இறக்க போவையில் இந்த கருவாடை போட்டு இறக்க போவையில் போடணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கிடலாம். ஊர்லெல்லாம் வேலை ஈஸியாக போயிடும். ஒரு நாளைக்கு குளத்துல திருவிழா சமயத்தில் மீன் பிடிப்பாங்க. அது ஒரு நாளைக்கு அன்னைக்கு எல்லாருமே அந்த மீன் குழம்பு வச்சுருவோம். அன்னைக்கு அது வேலை முடியும். எதுவுமே இல்லைன்னா ஒரு கோழியை தட்டி போட்டு குழம்பு வச்சிடலாம். மீன் வரும் ஊருக்குள்ளேயே, மீனுன்ட்டு ஒரு 10 மணியை போல் வரும், அது பண்ணிக்கலாம். காய் வீட்டில் 1-2 சுரக்காய், அந்த அவரைக்காய் இதெல்லாம் இது பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது, எல்லாமே காசு. பாருங்கள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வெந்தோடனே போதும், அது ரொம்ப வேக வேண்டியதில்லை. அது அந்த சூட்லேயே அப்புறம் ஃபுல்லாக வெந்துக்கிறோம், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும், ஒன்றுமே இல்லை. ரெடி ஆயிடுச்சு. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி.
வாங்க சாப்பிட்லாம்.